தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. தமிழ்நாட்டில் பாஜக என்கின்ற ஒரு கட்சி அப்படியே இளமறை காய்மறையா வளர்ந்துட்டு வந்துச்சு. இந்த முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை அந்த கட்சியில உள்ள நுழைந்ததுக்கு அப்புறம், அவர் மாநில தலைவரா ஆனதுக்கு அப்புறம் பட்டி தொட்டியெல்லாம் கிராமங்கள் தோறும் பாஜக தாமரை சின்னம் ஒழித்து கொண்டே இருந்தது. அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த சின்னம். அந்த கட்சியும் பாஜக 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 மோடிக்கென்று ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பட்டாளம் இந்த மண்ணிலே உருவானார்கள். பாஜகவினுடைய மதவாத சிந்தனைகளை தாண்டி, பாஜகவினுடைய அந்த கொள்கைகளை கடந்து தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையை ஒரு மிகப்பெரிய வளரும் இளைய தலைமுறையின் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாஜக கடந்த 8 மாத காலமாக ஒரு தேசிய செயற்குழு உறுப்பினர் என்ற பதவியோடு ஓரமாக உட்கார வைக்கப்பட்ட அண்ணாமலை அவரும் பொறுத்து பார்த்தாரு. என்னடா இந்த தலைமை கூப்பிடும், நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு தருவோம், மக்களை சந்திப்போம், கட்சி வளர்ப்போம்னு பார்த்தாரு. ஒன்றும் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்க, ஜெயிக்கிறான்னு பார்த்தாரு. ஒன்றும் இல்லை. சரி, வேற ஏதாவது பெரிய பொறுப்பு தருவாங்கன்னு பார்த்தாரு. ஒன்றும் இல்லை. சரி, இந்த கவர்னர் ஆக்குவாங்கன்னு பார்த்தாரு. அதுக்கு அவர் ஆசைப்படல. சரி, ஏதாவது ஒரு மத்திய இணையமைச்சர் ஆவாங்க, ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தாரு. அதுவும் கிடைக்கல. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பேச்சு ஒன்று வந்துச்சு. என்ன தெரியுங்களா? கவுன்சிலரே கூட ஆகாத தமிழிசை சவுந்தரராஜன் 2 முறை கவர்னராக இருந்தார், 2 மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்தார். ஆனால் ஒரு முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலையினுடைய வரவுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் பாஜக வேரூன்றி வளர ஆரம்பித்தது. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவரோட பிரஸ் மீட்டு, அவர் திமுகவை டார்கெட் செய்து அவர் எழுப்பிய கேள்விகள், அவர் பேசிய பேச்சு, அவர் விட்டு வீசிய ஆதாரங்கள், இவைகள்தான் இன்றைக்கு நாட்டு மக்களை, அண்ணாமலையை மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக பிம்பமாக அடையாளப்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படியெல்லாம் அண்ணாமலை பிரஸ் மீட்னாலே எல்லாம் அலறுவாங்க. எல்லாம் என்ன அலறுவாங்க? அண்ணா அறிவாலயம், அன்பகம், கனிமொழி, உதயநிதி, ஸ்டாலின், நேரு எல்லாமே என்னாச்சுன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த அண்ணாமலைக்கு உரிய கௌரவம் தராதனால, ஒரு பொறுப்பு தராதனால நேராக அமித்ஷா பார்த்துட்டு ஐயா விலக போகிற இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டாரு. நேற்று ஒரு கட்சி ஆரம்பிக்க போதா சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் அதை உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க. அந்த அளவிற்கு அண்ணாமலைக்கு மாணவர்கள் மத்தியில், இளைஞர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. இந்த அண்ணாமலையினுடைய அரசியல் வரவு எப்படி இருக்கும்? அவருடைய அரசியலால் யாருக்கு பாதிப்பு? அண்ணாமலையுடைய அரசியல் பிரவேசம் யாருக்கு தலைவலியா இருக்கும் அப்படின்றத அவர் அந்த கட்சி தொடங்கி அந்த கட்சியினுடைய கொள்கைகளை சொன்னாதான் அதுக்கப்புறம் அவர் யாருக்கு தலைவலியாக இருப்பார், யாருக்கு அவர் திருகுவலியாக இருப்பார் அப்படின்றத நம்ம அதை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் நம்ம நயனா நாகேந்திரன் அவர் போனதான் ஒரு பெரிய இழப்பு. என்னைக்கு இந்த நயனா நாகேந்திரன் பாஜகவில் தலைவரானாரோ அன்னைக்கு பாஜக ஆபீஸ் கமலாலயத்தில் ஆமப்பூத கதையாயிடுச்சு. அன்னையிலேருந்து அந்த கட்சியே வளரலீங்க. இதை நான் சொல்ல, எல்லா BJP காரனுமே சொல்றாங்க. இந்த ஆளு வந்தாரு, ஒன்றும் இல்லைங்க, கட்சி செயல்பாடே இல்லைங்க, ஒரு பொறுப்பே இல்லைங்க, அண்ணாமலை ஜோடெல்லாம் போச்சுங்க. அவரு சொல்றாரு, அண்ணாமலை போனா பெரிய இழப்பே இல்லைன்னாரு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய இழப்பு அப்படின்னு தேசிய சித்தாந்தம் பேசக்கூடிய பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகியது தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை மாத்திரமல்ல, இனி 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பாஜகவை அழைத்து சென்றிருக்கிறது என்பதுதான் சரியான வாதமாக இருக்கும். அதுதான் சரியாக பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். அண்ணாமலையினுடைய புதிய அரசியல் கட்சி கொள்கைகள் அறிவுக்கு பிறகு அண்ணாமலை இனி ஒவ்வொரு தேர்தலிலும் பேசும் பொருளாக, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை உருவெடுப்பார் என்பதே இன்றைய கள நிலவரம். வணக்கம்.